வணக்கம் மக்களே, டூடல் சீரீஸில் இன்னொரு வீடியோ. இன்றைக்கி 1 இல்லை 2 இல்லை உங்களுக்காக 3 டூடல் பண்ணியிருக்கேன். ஸோ இது 3ஐயும் நான் லைனாக ரேங்க் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈஸியான ஒரு டூடல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்க போகிறோம். இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரெண்டு விஷயந்தான். ஒன்று டிஃப்ரெண்ட் சைஸஸில் போடணும், இன்னொன்று அந்த கார்னர்ஸ் எல்லாமே கர்வ்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பேஜ் ஃபுல்லாக போட போகிறோம். இது செம்ம ஈஸியான டூடில், இது யார் வேணால் பண்ணலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல் இதில் இருக்குது. மறக்காமல் இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த ஃபுல்லாக கேப்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டேன். அடுத்து இதுக்கு வாய் போட்டுக்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி க்யூட்டான கண்ணில் இன்னும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள். ஸோ அது இன்னும் க்யூட்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் சிம்பிளான கண்ணும் இந்த மாதிரி வரையலாம். இந்த மாதிரி சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு பிளாக் டாட் வச்சு நீங்கள் முடிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக வரைஞ்சிக்கோங்க, சேமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. டிஃப்ரெண்ட்டான கண், மூக்கு, வாய், மூக்குன்னு ஒன்று இதில் போடவே இல்லை. சரி, ஓகே, அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் தலைகீழாகவும் சில இதை வரைஞ்சிக்கிட்டேன். அண்ட் ஃபைனலி ஃபுல் பேஜ் வரைஞ்சி முடிச்சிட்டேன். இது எனக்கு இப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. வேணும்னா கலர் பண்ணிக்கலாம், பட் எனக்கு இப்படி பிடிச்சதுனால இப்படியே விட்டுட்டேன். அண்ட் அடுத்ததாக ரெண்டாவதாக ஒரு டூடில் பண்ண போகிறோம். அது இதை விட ஈஸி. இதுக்கு தேவையானதெல்லாம் ஒரு ஸ்கேலு அண்ட் நம்மளுடைய பென். இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பில்டிங் பிளாக்ஸ் வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ பில்டிங் பிளாக்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த எல் ஷேப்பில், டி ஷேப்பில், ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி ஷேப்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பில்டிங் பிளாக்ஸை இப்படி நெருக்கமாக ஃபுல்லாக அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி போட்டுக்கோங்க. இது ஆக்சுவலாக நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன், ஏன்னா இது ரொம்ப நேரம் எனக்கு எடுத்துச்சு. பட் ஆனால் இது ஈஸி தான். வேணால் நீங்கள் கையிலே போடலாம், பட் அது ஃபினிஷிங் கரெக்டாக வராது அப்படிங்கிறதுனால நான் ஸ்கேல் யூஸ் பண்ணி போட்டுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்கேலோடைய மார்க் இதில் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் நான் போட்டிருக்கேன். எல்லையே திருப்பி போட்ட மாதிரி, ஸோ அந்த மாதிரி உல்ட்டாவாக போட்ட மாதிரி எல்லாம் நிறைய ஷேப்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அங்கங்கே இருக்கிற மாதிரி ஃபுல்லாக ஸ்கொயரும் ரெக்டாங்கிளும் இல்லாமல் அந்த மாதிரி போட்டு முடிச்சுக்கோங்க. அண்ட் இதை கலர் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்காக நான் பேஸ்டல் கலர்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா அது கலர் பண்ணால் தான் இது பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இதில் அங்கங்கே எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ரேண்டமாக கலர் பண்ணிக்கிறேன். ஒரு கலர் இன்னொரு கலர் பக்கத்தில், சேம் கலர் பக்கத்தில் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸை யூஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நான் எல்லோ கலர் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா, இதுலேயும் நம்ம எல்லா டூடுலேயும் கண்ணும் வாய்ந்தான் போட போகிறோம். அதே மாதிரி இதில் எல்லாத்துலேயும் கார்னர்ஸில் போட்டுக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த ரெக்டாங்கிள் பார்த்துட்டிங்கன்னா நான் நடுவில் போடாமல் அதோடைய கார்னரில் போட்டுக்கிறேன். ஸோ அப்படி போட்டால் செம்ம அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு மினிமலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கண்ணெல்லாம் சும்மா ஒரு டாட் வச்ச மாதிரியே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட். எனக்கு இது முன்னாடி டூடில் விட எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா இது அவ்வளோ ஈஸி. இது யார் வேணால் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மூணாவதாக ஒரு டூடில் பண்ண போகிறோம். அண்ட் சாரி ஃபார் தி கேமரா ஆங்கிள். ஏன்னா நான் ரொம்ப கேவலமாக அந்த கேமரா ஆங்கிளை வச்சுட்டேன். அதனால் ஒன்றுமே தெரில, என் கை மட்டும்தான் தெரிஞ்சுது. பட் இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதனால் ஜூம் பண்ணேன். ஸோ கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை. இது எந்த மாதிரி டூடில்னால் எல்லா டூடிலும் ஒன்றோட ஒன்றும் அட்டாச் ஆன மாதிரி தான் இருக்கும். பட் இதில் என்னென்னா ஒரு டூடிலுக்கு இன்னொன்றும் டச்சே ஆகக்கூடாது, நடுவில் ஒரு கேப் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அண்ட் இதில் நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் ரேண்டமான இது தான். எப்பயுமே கார்ட்டூன் இது மாதிரி தான், கேரக்டர்ஸ் மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன். இதில் ஏலியன்ஸு, டைனோசர், க்ரொக்கடைல், ஸோ அந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இதெல்லாம் என்னன்னே தெரில. பட் இந்த மாதிரி வரையும் போது தான் அந்த டூடில் செம்ம அழகாக இருக்கும். அண்ட் அந்த ஷேப் ஃபிட் ஆகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது ஒரு மாதிரி, இப்போ இது பார்த்திங்கன்னா இது என்னன்னு தெரில, இது ஒரு மாதிரி நெளிஞ்ச மாதிரி வரைஞ்சிருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது ஒரு க்ரொக்கடைல் மாதிரி, ஒரு டைனோசர் மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போது அந்த பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பை கரெக்டாக ஃபில் பண்ணும், பட் அதோட டச் ஆகக்கூடாது பக்கத்து இதோட. அந்த மாதிரி தான் இந்த டூடில் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இந்த அவுட்புட் செம்ம அழகாக இருந்தது, ஒரு மாதிரி வைப்ரண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் எனக்காக மறக்காமல் இதோடைய அவுட்புட்டை பார்த்துட்டு போயிருங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஷேப் ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். அது என்ன கிரியேச்சர் அப்படிங்கிறதுலாம் நமக்கு முக்கியம் இல்லை. ஸோ அந்த ஷேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி டூடில் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இது பார்க்குறேன்னா இது இன்னொரு ஏலியன் மாதிரி ஒன்று வரைஞ்சிருக்கேன். அண்ட் இதில் கரெக்டாக அந்த ஷேப் ஃபில் ஆகுதா பார்த்தீங்கன்னா அந்த டூடிலுக்கும் இதுக்கும் கரெக்டாக அந்த க்ரொக்கடைலோட அந்த மூக்கு மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அது கரெக்டாக அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இப்போ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஒயிட் லேயர் இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபைனலாக கலர் பண்ணிட்டு பார்க்கும்போது அந்த ஒயிட் லேயர் மட்டும் செம்ம அழகாக தெரிஞ்சுது. கண்டிப்பாக மறக்காமல் அவுட்புட்டை பாருங்கள்.
அண்ட் இதில் இது வந்து டைனோசர் மாதிரி இன்னொரு இது வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ ஓவர் ரைட் பண்ணாமல் அப்படியே நீட்டாக வரைஞ்சிக்கலாம். இங்கே வந்து குட்டியாக ஒரு ஏலியனு கூடவே கையெல்லாம் இருக்கிற மாதிரியும் வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த கேப்பை வந்து எப்படி ஃபில் பண்ணேன்னு பார்த்தீங்க. அவ்வளோதான், இது ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சிட்டேன். இது பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ பார்க்க கொஞ்சம் கன்றாவியாக தான் இருந்தது. பட் இதை கலர் பண்ணிட்டு இதை பார்க்கலாம். ஸோ இது கலர் பண்ணுறக்கு எப்பயும் நான் பேசல் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த டைம் நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக வைப்ரண்ட் கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் பச்சை கலர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்க்கவே செம்ம வைப்ரண்ட்டாக இருந்தது. பச்சை, எல்லோலேயே வைப்ரண்ட் எல்லோ, பிங்க் எடுத்தேன்னா அதுலேயுமே வைப்ரண்ட் பிங்க் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அந்த வாய்க்கு இருக்கிற கேப்பெல்லாம் பிளாக் வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஆரஞ்சு, பிங்க்கு, அதுக்கப்புறம் க்ரீனில் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸு, முக்கியமாக ரெட்டெல்லாம் அப்படியே பளிச்சுன்னு ரெட் லைட் மாதிரி எரிஞ்சிட்டு இருந்தது. இதுலேயுமே சேம் கலர்ஸ் பக்கத்தில் வராத மாதிரி ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டேன். அண்ட் இதுதான் அவுட்புட்டு. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டோட கம்பேர் பண்ணும்போது இது செம்ம சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக கேப் இருந்தது, அதையும் ஃபில் பண்ணிட்டேன். அண்ட் இதுதான் நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம 3 டூடில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 3 டூடில் நீங்கள் எப்படி ரேங்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.